ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படம் பார்க்கும்போது எனக்கு ஏன் அந்த ஒரு சீன் மைண்டுக்கு வந்துட்டு போச்சுன்னு தெரியல. இந்த வீடியோ முழுக்க ஸ்பாயிலர் இருக்கும். ஸோ படம் பார்த்தவங்க மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. இது ஸ்பாயிலர். இந்த படத்துல நோவேவோ அளவுக்கு இல்லைங்க, அந்த ஸ்பைடர்மேன் வரல, இந்த ஸ்பைடர்மேன் வரல. எல்லா படத்துலயும் 3 ஸ்பைடர்மேன் 30 ஸ்பைடர்மேனை கூட்டா வர முடியும். அடுத்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல சீனுக்கு சீன் அத்தனை ஹீரோஸ் இறக்க போறாங்க. ஜூனியர் ஆர்டிஸ்டா கொண்டு ஒரு சூப்பர் ஹீரோ தான் நிக்க போறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரீட் லெவல் படமாக இதை டீல் பண்ணணும்னு ஒரு ஸ்பைடர்மேன் வச்சு டீல் பண்ணாங்க. அதுலயும் போனஸா ஹல்க் பனிஷர்னு கொடுத்தும் பத்தலன்னா என்னத்த சொல்றது. இதுல ஐட்டம் சாங்லாம் கேட்கறத பார்க்கும்போது டே இதெல்லாம் டூ மச். பட் சிலர் எதிர்பார்த்தது ஏங்க கடைசியில இவர் காலியாகி வெனம் டேக் ஓவர் பண்ணிக்கும், சீக்ரெட் வார்ஸ்ல அப்படி இருக்க போகுது, அது இல்லாம டேர்டெவிலாச்சும் வந்திருக்கலாம் இப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறது நல்ல விஷயம் தான். இப்ப இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும், டேர்டெவில் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கலாம். அது வரலங்கிறதுனால நான் எதிர்பார்த்து ஒண்ணுமே இல்லைங்க அப்படிங்கிறது என்னடா இது. எனக்கு அந்த கிளைமேக்ஸ்ல நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் அந்த காட்டின அந்த கிளைமேக்ஸ் மூமெண்ட் அப்படி ஃபீல் ஆச்சு. அதோட இந்த படம் போறதுக்கு முன்னாடியே இவருக்குன்னு இப்ப யாருமே இல்லை, எல்லாருமே மறந்துட்டாங்க, ஆல்ரெடி ஒரு டிப்ரெஷன்ல இருக்கிற, அப்படி எனக்குன்னு யாருமே இல்லையன்ற மைண்ட் செட்ல இருக்கிறாரு. கடைசியில எப்பா எல்லாருமே ஸ்பைடர்மேன் சரியாயிட்டு வரணும்னு இத்தனை பேர் இருக்கிறாங்க பாசம் காட்டுறதுக்குன்னு அந்த எமோஷனல் மூமெண்ட் தியேட்டர்ல அப்படியே செம்மையா ஃபீல் ஆச்சுரா. அண்ட் அந்த ஃபீலிங்ஸ்க்கு நடுவுல பனிசனங்க அப்படின்னு ஸ்பைடர்மேன் மாஸ்க் போட்டுக்கிட்டு பண்ணதெல்லாம் குபீர் மூமெண்டா. அந்த மூமெண்டே செம்மையா இருந்து, அது பிளஸ் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங், அந்த மூமெண்ட்டுக்கு மேல நீங்க வேணும் டேக் ஓவர் பண்ற, அதுக்கு ஈக்குவலா இந்த மூமெண்ட் இருக்கும்போது ஏன் என்ஜாய் பண்ண மாட்டீங்கன்னு புரியல. அப்ப எல்லாமே உனக்கு ஆஹா ஓஹோன்னு இருக்கான்னா இந்த படத்துலயும் சிலது ஃபீல் ஆனது. இந்த ஹேண்ட் குரூப் வந்து டேர்டெவில் சீசன் 2ல அப்புறம் டிஃபெண்டர்ஸ் எல்லாம் பவர்ஃபுல்லான கல்ட் குரூப்பா காட்டுவாங்க. அவங்கள அடியாள் குரூப் மாதிரி காமிச்சது என்னடா வெறும் ஃபைட் சீனுக்காக யூஸ் பண்ணீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த படம் முழுக்க விமேக்ஸ் சொல்லும் போது ஓகே மைண்டுக்குள்ள வெனம்லாம் வந்துட்டு போய் அதுக்குள்ள வெனமோடைய அந்த சிம்பியாட்டை தான் வச்சிருக்காங்க. அதுதான் கடைசியில் ஒரு வழி பண்ண போகுதுன்னு விமேக்ஸ் தெரியுமா, விமேக்ஸ் அச்சோ விமேக்ஸ்னா என்னன்னு தெரியுமா எப்படின்னு எனக்கு பில்டப் கொடுத்துக்கும் போது என்னவா இருக்குன்னு மைண்ட்லாம் இமேஜின் பண்ணிடுச்சு. கடைசியில் அது மேல இருக்க ஸ்டிக்கர்னு சொல்லும் போது டேய் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த படம் மட்டும் இல்லப்பா, இதுக்கு முன்னாடி வந்த ஒடிசிலையுமே ஒரு சீன் வந்து அப்படியே விஜய் படத்தை ஞாபகப்படுத்துச்சு. இது எனக்கு மட்டும் ஏன் சம்மந்தம் இல்லாம தோணுச்சுன்னு தெரியல. ஒடிசில இந்த குதிரைக்குள்ள எல்லாருமே இருப்பாங்க தெரியுமா, அப்ப கத்தியை வச்சு குத்தும் போது ரத்தம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தடுப்பாங்களே, எனக்கு அப்படியே பகவதி படத்துல ட்ரெயினுக்குள்ள கத்தியை குத்தி ரத்தம் வராம தடுப்பாங்களே, அந்த சீன் அந்த படம் பார்க்கும்போது தோணுச்சா. இதுல கிளைமேக்ஸ்ல ஒரு குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எல்லாரும் ஸ்பைடர்மேன் சிறியன்னு வேணும் போது எனக்கு புதிய கீதை படத்துல சாரதி செத்துறான்னு என்ன நினைக்கிறீங்க, சாரதி அவர் வருவார்ன்ற மாதிரி எனக்கே சம்பந்தம் இல்லாம இந்த 2 சீனுக்கு அந்த படத்துக்கு மைண்டுக்கு போச்சுன்னு சத்தியமா புரியல.